பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் நாளின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானையும் மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்ததை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வழக்கமாகவே குட் ஃப்ரைடே, ரெசரக்ஷன் சண்டே, இப்படி நிறைய மெசேஜெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதோடைய பின்னணி என்ன, இது எதனால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், குட் ஃப்ரைடேனா என்ன, ஈஸ்டர்னா என்ன, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன, கற்றுக்கொண்டு நாம் கடைப்பிடித்து ஆண்டவருக்கு நேராய் நாம் ஓடக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு நேராய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நடத்துவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானையும் மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் 2 காரியங்களை ஜெயித்தார். அவர் ஜெயம் எடுத்தவர். அவருடைய வெற்றியை குறித்து தான் இன்றைக்கு நாம் கவனிக்கிறோம். ஜெயமெடுத்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பொதுவாகவே மரணத்தை வென்றவர்கள் எந்த மனிதர்களும் அல்ல, எந்த மகான்களும் அல்ல. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது நிச்சயம். மனுஷனாய் பிறப்பு என்று ஒன்று உண்டானால் இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது. சிலர் அதை இயற்கையின் நீதி என்றும் வர்ணிக்கிறார்கள். ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். மரணம் என்பது நிரந்தர பிரிவை உண்டாக்குகிறது. இந்த உலகத்திலிருந்து உலகத்திலே நம்மோடு கூட வாழ்கிற அநேகர் மரித்து போகிறார்கள். மீண்டும் நாம் அவர்களை பார்க்க போவதும் இல்லை, அவர்கள் நம்மை பார்க்க போவதும் இல்லை. அது ஒரு நிரந்தர பிரிவை உண்டாக்குகிறது. பாருங்க, ஒரு மனுஷனாக இருக்கும்போது அந்த சரீரத்துக்குள்ள வெளியே சரீரம் இருக்குது, உள்ளுக்குள்ள ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது. இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் இணைந்த ஒரு கலவை தான் மனிதன். ஆம் பிரியமானவர்களே, இந்த மனிதனுக்கு மரணம் நிச்சயம். ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து நமக்காய் பிறந்தார், வளர்ந்தார், நமக்காய் பாடுகளை அனுபவித்தார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்புகிறதை தான் இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுதல் பண்டிகையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மரணத்தின் கட்டுகள் அவரை கட்டப்பட்டிருக்க முடியாத அளவுக்கு, அவரை கட்ட முடியாத அளவுக்கு அது தோற்று போயின. சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். யாருக்காக? நமக்காக. இந்த பூமியில ஒரு பொருளை நாம் கைப்பிடியில் வைத்திருந்தால் அது நம்ம கைப்பிடிக்கு உள்ள இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது கீழே விழுந்துடும். ஏன்னா புவி ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஆண்டவர் உயிர் தெழும்பின பின்பு அவர் பரமேறி சென்றார், மேகத்தினூடாய் சென்றார். எந்த புவியீர்ப்பு விசையாலும் அவரை இழுக்க முடியவில்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், சூப்பர் நேச்சுரல் காட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இன்னும் சொல்ல போனால் அவருடைய சக்திக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய ஸ்தோத்திர மகத்துவங்களுக்கு இந்த பூமியில, வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் வேறு எந்த வல்லமையும் இல்லை. அவர் மாத்திரமே சிறந்தவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே,
அவர் மரணத்தை ஜெயித்தார். அதைதான் இன்றைக்கு நாம் ரெசரக்ஷன் சண்டே என்று ஆங்கிலத்திலும், உயிர்ப்பின் ஞாயிறு, உயிர்த்தெழுதல் ஞாயிறு என்று தமிழிலும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வருஷம் வருஷம் ஆண்டவர் மரித்து வருஷம் வருஷம் உயிர்க்கிறவர் அல்ல. அவர் ஒரு தரம் மரித்தார், உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் இன்றைக்கு சிலுவையில் இல்லை, சிங்காசனத்தில் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். நம்மை அவர் ஆளுகை செய்கிறார், நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறார். ஆம் அன்பானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவ ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி பிதாவின் ஆவியானவர். இன்றைக்கு பிதாவின் ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாரு, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் இந்த வசனம். அவர் உயிரோடு எழுப்பினது தான் இன்றைக்கி நமக்கு பிரயோஜனமே. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவர் மரித்தவர் அப்படியே மரித்து போய்விடல, உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நிறைய பேர் ஈஸ்டரை ஏன் கொண்டாடுறோன்னு தெரியாமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பக்திங்கிற பேரில் அறியாமையின் உச்சம் தலைவிரித்து ஆடுகிறதை நம்முடைய கண்களால் கண்டு நாம் வேதனைப்பட முடிகிறது. ஆண்டவர் அரூபியாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கி ஆண்டவரை போல ஒரு ஃபோட்டோவை எடுத்து வீட்டு ஹாலில் மாட்டி வச்சுக்கிட்டு, அதுக்கு ஒரு மாலை போட்டு, அதுக்கு ஒரு பூ வச்சு, அதுக்கு 2 மெழுகுத்திரியை கொளுத்தி, அதுக்கு கொஞ்சம் சாம்பிராணியை போட்டு, இது பக்திங்கிற பேரில் செய்யப்படுகிற அறியாமை. நீங்கள் சரியாய் உங்களுடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை, பைபிளை ஒழுங்காக வாஸ்து பாருங்க. பக்திங்கிற பேரில் நம்ம செய்கிறதெல்லாம் பக்தி கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லுதோ இந்த வசனத்தின்படி நம்ம செய்கிறது தான் பக்தி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருப்பாரானால் சாவுக்கேதுவான சரீரங்களை, பலவீன சரீரங்களை உயிர்ப்பிக்க, சுகமளிக்க, வாழ்வளிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, இந்த பிரசங்கத்தின், இந்த செய்தியை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், பலவீனங்கள் இருக்கலாம், பலவித போராட்டங்கள், பிரச்சனைகள், மனக்கலக்கங்கள், கிளேசங்கள், கொடிய காரியங்கள் பலவும் இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டவுடனே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பலவீனங்கள் என்று உங்களுக்கு விடுதலை தருவார், சுகவீனங்கள் என்று விடுதலை தருவார், வியாதி என்று விடுதலை தருவார், சோம்பலின் ஆவியிலிருந்து விடுதலை தருவார். உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளுகிறீர்கள். மனத்தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. மனத்தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்க. நிறைய பேர் போட்டு இதை குழப்பிக்கிறாங்க. மனத்தாழ்மை அவசியம், மேட்டியும் இருக்கக்கூடாது. மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. என்னால் எதுவுமே முடியாதுங்க, நான் ரொம்ப வேஸ்ட்டுங்க, நான் ஒன்றுக்கும் உதவாதவங்க சொல்லாதீங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமான் பானவர்களே, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே. என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்கிறதும் தப்பு, என்னால் எல்லாம் முடியும்னு சொல்கிறதும் தப்பு. அது தன்னம்பிக்கை குறிக்குது பாருங்கள். தன்னம்பிக்கைனா தன்னம்பிக்கை இருக்கணும், அது இல்லைன்னு சொல்லலை, இருக்கணும். ஆனால் தன்னையே சார்ந்து வாழக்கூடாது. என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாது, என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் தர்ற பலத்தினால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லுங்கள். அப்போ யாரை மேன்மைப்படுத்துறீங்க? ஆண்டவரை மேன்மைப்படுத்துறீங்க. கர்த்தர் இன்னும் உங்களுக்கு பலனை கொடுப்பார், இன்னும் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருந்தால் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு செத்து போன உங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பார். ஆத்மார்த்தமான வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். சரீரத்தில் பலவீனத்தோடு காணப்படுகிறீங்களா? உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்.
வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நிறைய பேர் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது பெரிய விஷயம் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் என்ன? கிறிஸ்து பிளஸ் அவன். இன்றைக்கு நாம் ஒரு கிறிஸ்தவன் என்று நம்மை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு கிறிஸ்தவ பெயரை, பைபிளில் இருக்க ஒரு பெயரை நம்ம வைத்துக் கொள்ளலாம், தவறேதும் இல்லை. ஆனால் அதற்காகவே நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின ஜீவியத்திலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு இரண்டர கலந்து ஆண்டவருடைய ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது பிரகாரமாய் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், மாம்சீகமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவருக்கு உட்பட்டவர்களாக இருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கனி இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழிப்பில்லை, ஒரு வறட்சி, ஒரு ட்ரைனஸ் இருக்குது. ஏன்? கர்த்தரோடு உள்ள உறவு இல்லை, ஆண்டவரோடு ஜீவியம் இல்லை. இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அன்பின் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள். அவருடைய வருகை மிகவும் சமீபம். அவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்க பிரயாசம் எடுங்கள். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தரோடு பேசுகிறார். நான் ஆண்டவருடைய ஆவியை பெற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறீர்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஏன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உனக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அபிஷேகம், அனாயிண்டிங். ஞானஸ்நானம் வேறு, ரட்சிப்பு வேறு, அபிஷேகம் வேறு. ஞானஸ்நானம் எடுத்த உடனே, ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஞானஸ்நானம்லாம் இவங்க அப்பவே எடுத்துட்டாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற காலத்தை குறித்து சொல்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. சோர்வாக இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வியாதி மரணப்படுக்கையாக இருக்கலாம், எழுப்பி நிற்கவும் நடக்கவும் முடியாமல் இருக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபிக்க கூட முடியாமல் இருக்கலாம். பிரச்சனை இல்லை, கவலையை விடுங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, லார்ட் ஹெல்ப் மீ லார்ட், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட உறவாடுங்க. கர்த்தரால் உங்களை பலப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டாரானால் எப்போ வருவார்? உலகத்தின் கிரியையை தூக்கி குப்பையில் போடும்போது வருவார். மாம்சத்தின் கிரியையை அழித்து கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது வருவார். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது இப்படி சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாய் வைத்திருக்க வேண்டும். அவர் நமது வலது பாரசத்தில் இருக்க வேண்டும். அவருக்கு அதீத முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் பரிசுத்த ஆவியை எனக்கு தேவை கேட்கிறீர்களா? இந்த பொல்லாத உலகத்திலே, பாவமான உலகத்திலே நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதனுடைய சுய பலத்தால் முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவை. பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இவைகள். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து, ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவனை பலப்படுத்துகிறார். அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தோற்று போய் ஒன்றுமே இல்லை, இனி இது தேராதுங்கிற நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார், அவனை கைவிடுகிறதில்லை. பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் நம்மை பலப்படுத்த மட்டும் செய்யவில்லை, என்னவெல்லாம் செய்கிறாருங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம், அவர் வந்து, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உள்ள இருந்தாருன்னா அமைதியா இருக்க மாட்டார். பாருங்க,
நம்மை கண்டித்து உணர்த்துவார். நிறைய பேருக்கு இந்த கடைசி காலத்தில் கண்டிப்பான உபதேசங்கள் பிடிக்கிறது கிடையாது. யாராவது கண்டிப்பான ஒரு காரியத்தை சொன்னால் உடனே அவங்கள பிடிக்கிறது இல்லை, அவங்கள வெறுக்கிறது, உடனே அவங்களுக்கு 1008 பேரை வைக்கிறது. தோத்திரம், இன்னைக்கு வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவாரானால் அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். நீ பாவம் செய்யாதபடி உன்னை தடுப்பார். செய்த பாவத்தை குறித்து அந்த ஒரு உணர்வை உனக்கு கொடுப்பார். ரெண்டாவது, நீதியை குறித்து உனக்கு கண்டித்து உணர்த்துவார். நீ நீதியாய் வாழ வேண்டுவது எப்படி, எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் சொல்லி தருவார். மூன்றாவது, நியாய தீர்ப்பை குறித்து. பழைய ஒரு பாடல் உண்டு, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. பழைய பாடல், இதெல்லாம் அடிக்கடி பாடுங்க. நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு. அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவருக்கு முன்பாய் நிற்க தகுதி உள்ளவர்களாக, பாத்திரராக எண்ணப்படும்படி விழித்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் வந்து ஸ்தோத்திரம், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். பிரியமான தேவ பிள்ளையே, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் முழுவதுமாய் வாசியுங்கள். ஸ்தோத்திரம், சத்திய ஆவியாகிய 13ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். சத்தியம் யாரை குறிக்கிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடப்பீர்கள், நடக்கிறீர்கள், நடக்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உன் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உலகத்தில் என்ன நடக்க போகுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் முன்கூட்டியே சொல்லுவார், பேசுவார், எச்சரிப்பார். அந்த உள்ளான அந்த உணர்த்துதலை கொடுப்பார், உணர்வை கொடுப்பார். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவரை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறிந்து கொள்வதும் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவதால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களானால் நித்திய ஜீவனுக்கு நீங்கள் பாத்திரரும் பங்காளிகளுமாய் இருப்பீர்கள். ஆங்கில வேதாகமத்திலே கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் நாம் வாசிக்கிறோம், and this is life eternal, that they might know thee the only true God and Jesus Christ whom thou hast sent, என்று ஜான் chapter 17 verse 3 கேஜேவியில் நம்ம வாசிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்களானால் நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள் பிரசங்கிக்கப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர்களில் வாசமாக இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசும்போது கஷ்டமாக இருக்கும். சில விஷயம் கஷ்டமாக இருக்கும். இப்படி சில விஷயம் குத்துற மாதிரி இருக்குது. நிறைய விசுவாசிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்கள், பாஸ்டர் எங்களையே பாயிண்ட் பண்ணி வச்சு குத்திட்டுருக்கிறாரு, எங்களையே துப்பாக்கி வச்சு சுடுறாரு, அது அப்படி எல்லாத்துக்கும் எங்களை தான் சொல்கிற எல்லாம் எங்களுக்கு தான் படுது, எல்லாமே எங்களை குத்துது. அப்படின்னா அர்த்தம் என்ன? எல்லா பாவமும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம், எல்லாத்துலேயும் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். மாற்ற வேண்டியது பிரசங்கத்தை இல்லை, மாற்ற வேண்டியது உங்களை. பரிசுத்த ஆவியானவர் பேசினா சிலது குத்த தான் செய்யும். ஸ்தோத்திரம். இருதயத்தில் குத்தப்படும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சில சத்தியத்தை கேட்கும்போது, சில பிரசங்கத்தை கேட்கும்போது இருதயத்தில் குத்துது இல்லை, அது நல்லதுன்னு சொல்லுங்கள், கஷ்டப்படாதீங்க. குத்தும்போது மனம் திரும்புதல் உண்டாகும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். நடந்தது என்ன? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் கடிந்து கொள்ளுதலை, இருதயத்தில் குத்தப்பட்ட காரியத்தை
அலட்சியம் பண்ணாமல் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஞானஸ்நானம் பெற்றாங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எங்கே இருதயம் குத்தப்படுகிறதோ அங்கு மனம் திரும்புதல் உண்டாகிறது. எங்கே இருதயம் குத்தப்படுகிறதோ, பிரசங்கத்தின் மூலம் குத்தப்படுகிறதோ, அங்கே பாவ மன்னிப்பு உண்டாகிறது. எங்கே உன்னுடைய இருதயம் குத்தப்படுமானால் அந்த இடத்துல அந்த மக்கள் ஞானஸ்நானத்துக்கு நேராக வழி நடத்தப்படுகிறார்கள். பிரியமான தேவஜனமே, ஆவியானவர் நமக்குள் இருந்தால் ஆறுதல் உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், எல்லாம் உண்டாகும். ஆனால் நம்ம தவறு செய்யும்போது வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். குத்த வேண்டிய நேரத்தில் குத்துவார், ஆற்றுப்படுத்த வேண்டிய நேரத்தில் ஆற்றுப்படுத்துவார். நம்ம சரியா இல்லை என்றால் குத்த வேண்டிய நேரத்தில் எப்படியும் குத்துவார். எதுக்குன்னா நம்ம சாகணும்னு நம்மளை குத்தல, நம்ம திருந்தி வாழணும்னு குத்துறாரு. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று உன்னை குத்துகிறாரு. பிரியமான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, பரலோகத்துக்கு எடுத்துள்ளப்பட்ட சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி சென்றாரோ மீண்டும் வரப்போகிறார். வழக்கம் போல குட் ஃப்ரைடே நான் அழுகிறது, ஈஸ்டர் வந்துச்சுன்னா சிரிக்கிறது, புது துணி உடுத்திக்கிறது, அதை தப்பு சொல்ல வரல. புது துணி உடுத்துறது தப்பு கிடையாது. ஆனால் இதை ஒரு சடங்காக எல்லாருக்கும் ஒரு பண்டிகை, இதுவும் ஒரு பண்டிகை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த ரெசரக்ஷன் சண்டே, இந்த உயிர்ப்பின் ஞாயிறு பல சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரலோகத்துக்கு எழுந்தருளி சென்றாண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே சென்று விடவில்லை, மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என்னுடைய பயணத்தின் ஊடாய் ஒரு சகோதரத்தை நான் பேசிக்கொண்டிருந்த போது கேட்டேன், ஐயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு சபைக்கு செல்லுகிறவர். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, ஆனால் அடிப்படை சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிறதுல அடிப்படை உபதேசங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். சகோதரன் நான் கேட்டேன், எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போகிறீங்க? ஒரு 20 வருஷமாக போகிறேன் அப்படின்னாரு. 20 வருஷம் சர்ச்சுக்கு போகிற ஆளை பார்த்து நான் கேட்டேன், என்னுடைய ட்ராவல் டைமில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், ஆயத்தமாக இருக்கீங்களா? அவர் சொன்ன வார்த்தை என்னை திடுக்கிட செய்தது. ஆண்டவர் வந்தார், பூமிக்கு வந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர் திரும்பினார், பரலோகம் சென்று விட்டார், அவர் ஏன் மறுபடியும் வரப்போகிறார் என்று கேட்டார். எனக்கு திக்கென்றது. பிரியமான தேவ பிள்ளையே, இதோடு முடிஞ்சிடல. முதல் வருகையிலே இந்த பூமியிலே அவர் இரட்சகராய் வந்தார். ரகசிய வருகை ஒன்று உண்டு, மணவாளனாய் வருவார். பகிரங்க வருகை ஒன்று உண்டு, நியாயாதிபதியாய் வருவார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஈஸ்டரை ஒரு பண்டிகையாய் பார்த்து இதை கொண்டாடி முடித்து விடாதீங்க. இதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும்? இதோடு அவர் போயிடல, திரும்ப வரப்போகிறாரு. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபம், அவருடைய வருகை நிச்சயம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, அவர் எப்படி சென்றாரோ மீண்டும் அவர் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், பரிசுத்தப்படுங்கள், உங்களை ஒப்புக் கொடுங்கள். இதுவரை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் சரிவர மனம் திரும்புதல் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை அன்போடு எச்சரிக்கிறார். மனம் திரும்பு. உன்னுடைய எல்லா விருப்பங்கள் சித்தங்களையும் அவருடைய பாதத்தில் சமர்ப்பி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையாய் என்னை மாற்றும். இந்த ஈஸ்டர் ஞாயிறை ஒரு சடங்காச்சாரமாய், ஒரு கொண்டாட்டமாய், ஒரு ஃபெஸ்டிவலாய் மாத்திரம் ஆசரிக்காமல் நீர் திரும்பவும் வரப்போகிறீர். அதற்கு இந்த நாளிலிருந்து நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள, என்னை பண்படுத்தும், என்னை பக்குவப்படுத்தும் என்று சொல்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தொடுவீராக. பண்படாத இருதயங்கள், பக்குவப்படாத உள்ளங்கள் பக்குவப்படுவதாக. அவர்கள் இந்த உலகத்தில் பயனற்றவர்களாய் போகாதபடி, ஒருவேளை இதுவரைக்கும் பயனற்றவர்களாய் இருந்தாலும்
இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரங்களாய் மாற்றும். ஆண்டவரே, நீர் ஒரு தரம் மரித்தீர், உயிரோடு எழும்பினீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். இன்றும் எங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறீர். நீ ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்கு இவர்கள் அனைவரையும், எங்கள் அனைவரையும் தயார்படுத்தும், தகுதிப்படுத்தும். பரிசுத்தமும் நீதியும் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் உம்முடைய சன்னிதானத்தில் முன்பாக நிற்கும்படி எங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றும், எங்களை தகுதிப்படுத்தும். ஒவ்வொருவருடைய உள்ளங்களோடும் கர்த்தர் தங்கி இருப்பீராக, அவரோடு பேசுவீராக, இவர்கள் உம்மோடு உறவாட உதவி செய்யும். குறிப்பாய் இந்த நாளில் மிகுந்த சோர்வோடு, வேதனைகளோடு, பற்பல பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிற உள்ளங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவே இல்லையா, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி மிகவும் மனம் கலங்கி இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த நேரத்தில் கர்த்தர் தொடுவீராக. இந்த பிரசங்கம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும்படி அவருடைய உள்ளங்களை தட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகப்படுத்தும். ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரங்களால் மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லாவற்றின் மேலாய் நீர் அவர்களுக்கு நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்து உம்மோடு கடைசி வரை உறவாட உதவி செய்யும். பரலோகத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் அந்த நித்திய மகிழ்ச்சிக்கும் எங்களை தயார்படுத்தும், தகுதிப்படுத்தும், பக்குவப்படுத்தும், பயன்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை கொண்டு செய்யும். இதுகாரும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா சகல கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இரும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. You will do well. Amen.